ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டா பெருசா இல்ல பத்திரம் பெருசா, எது செல்லும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது பட்டா வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட பத்திரம் இருக்காது. ஒரு சில பேர்கிட்ட பத்திரம் வச்சிருப்பாங்க, ஆனா பட்டா இருக்காது. ஸோ இதெல்லாம் பழைய காலத்து நிலமா இருக்குது, பூர்வீக சொத்தா இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ இதுதான் நம்ம இதுல எது செல்லும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு பட்டாவும் ஒரு பத்திரமும் வெவ்வேறு பேர்ல இருக்கும். அதாவது ஒரு பத்திரம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேர்ல இருக்கும், இன்னொரு அதே நிலத்துக்கு உண்டான பட்டா பாத்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் பேர்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த நிலம் யாருடையது, அந்த பிரச்சனை தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறையே இதை முடிக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கோர்ட் வரைக்கும் போயிடும். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பட்டானா என்ன பத்திரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பத்திரம் அப்படிங்கிறது பதிவுத்துறையால ஒரு இடத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் வழங்குறதா பத்திரம் அப்படின்னு சொல்றோம். இதே பட்டா அப்படிங்கிறது வருவாய்த்துறையால வழங்கப்படுறது. அதாவது ஒரு நிலத்தை இவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காட்டுறதா பட்டா. அப்போ பத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலத்தோட உரிமையாளர் இவரு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா பட்டால பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு இருக்கும். அப்போ இதுல பத்திரம் தான் நமக்கு பெருசா தெரியும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பட்டா மாறுதல் செஞ்சிருக்க மாட்டோம். நிறைய உதாரணம் என்ன அப்படின்னா வருவாய்த்துறை நேர்ல போய் கணக்கெடுத்து ஒவ்வொரு இடத்தையும் யாரு அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வச்சிருப்பாங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாவா வருது. சோ இப்படி பாக்குறப்போ நிறைய பேர் என்ன இந்த பூர்வீக சொத்தெல்லாம் ஏதோ ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வேற ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டாங்க. சோ இப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பக்கத்து நிலத்துல இருக்கிறவங்க ஏதோ மாடு கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல யாரோ ஒருத்தர் ஒரு டென்ட் போட்டு சும்மா ஒரு குடிசை மாதிரி போட்டு தங்கிட்டு இருப்பாங்க. சோ வெளியூர் போனவங்களும் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வருவாய்த்துறையில வரவங்க நான் தான் இந்த லேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன பட்டா அதுல எழுதிடுவாங்க. சோ நீங்க போய் அவங்க என்ன ஒரு லஞ்சம் கொடுத்து பட்டா வாங்கிடுவாங்க. சோ அவங்க பேர்ல பட்டா வாங்கிடுவாங்க. இப்போ அந்த நிலம் இந்த பட்டா உரிமையாளருக்கு தான் சொந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பத்திரம் இருக்கிறவங்கள தான் சொந்தமானது. ஓகே, பட்டா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. அதாவது அந்த லேண்டை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலவச வீட்டு மனை பட்டாவா நமக்கு கொடுப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நத்தம் பொறுப்போக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டாவா கொடுக்கறதா அந்த மாதிரி கொடுக்கறதா பட்டா. ஓகேங்களா? சோ அதுல பட்டால கண்டிஷன்ஸ் போட்டுருவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கோ இல்ல 15 வருஷத்துக்கோ இல்ல 20 வருஷத்துக்கோ அந்த இடத்த வேற யாருக்கும் விற்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டுருவாங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்த விற்கலாம். அப்ப என்ன ஆகும், பத்திரம் புதுசா பதியும். இதே ஆல்ரெடி பத்திரம் இருக்கிற லேண்டுக்கு பட்டா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது லஞ்சம் கொடுத்து யாருக்கும் தெரியாம வாங்குறதா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரி மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கூட எடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் உரிமையால் உள்ள ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்துட முடியாது. சோ அப்ப அது பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். இந்த பூர்வீக சொத்துல தான் இந்த பிரச்சனை வருது. இப்ப ரீசெண்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக்கா ஆயிருது. அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச பிறகு நம்ம வருவாய்த்துறையில போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பத்திரத்தை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன், இனிமேல் இந்த இடத்த நான் தான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பட்டா மாத்திடுவாங்க. அந்த பட்டால அந்த பேரை அப்டேட் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் பட்டா மாறுதல் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த பட்டா மாறுதல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா விற்கிறப்ப எடுத்து பாக்குறப்ப பட்டா வேற ஒரு பேர்ல இருக்கும். அப்ப நீங்க பட்டா மாறுதல்லாம் பண்ண வேண்டியது வரும். சோ இப்போ இதெல்லாம் இப்ப ரீசெண்டா எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா பழைய டாக்குமெண்ட்ஸுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்திரம் வச்சிருக்காரு. அது அவங்களோட பூர்வீக சொத்தா இருக்கும். அது அவரு பேர்ல இருக்கும், இல்ல அவரோட அப்பா பேர்ல இந்த மாதிரி இருக்கும். அது வாரிசு அடிப்படையில இவருக்கு பேருக்கு வந்திருக்கும். சோ இன்னொருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த லேண்ட்ல ரொம்ப நாளா இருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு காசு கொடுத்தோ இல்ல யாராச்சும் லஞ்சம் கொடுத்தோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பட்டா வாங்கியிருப்பாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பத்திரம் பதிவு செய்யறப்போ அதாவது இந்த ஓனர் பாத்தீங்க அப்படின்னா விக்கிறதுக்கு போறப்போ பட்டாவும் கேட்பாங்க. அப்ப பட்டா எடுத்து பாக்குறப்போ அது வேற ஒருத்தர் பேர்ல இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருவாய்த்துறையிலயோ இல்ல பத்திரப்பதிவு துறையிலயோ ஈஸியா இந்த வேலையை முடிக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லேண்ட் உங்களுதான் அப்படிங்கறதுக்குண்டான ஒரு ரெக்கார்டு என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. சோ அப்ப அந்த ரெக்கார்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்திரம் வச்சிருக்கிறவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஏன்னா இது அது ஆல்ரெடி பத்திரப்பதிவு பண்ணிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா இந்த பட்டா வாங்கினவருக்கு வேற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்காது. சோ அப்படி பாக்குறப்போ இவருக்கு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா சொல்ல மாட்டாங்க.
ஏன் அப்படின்னா இந்த பட்டா போட்டு கொடுத்தவங்க வந்து ஒரு ஆபீசர் போட்டு கொடுத்திருப்பாரு, அவரு வந்து மாட்டிக்குவாரு அப்படிங்கறக்காக இதை வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ கோர்ட்ல கேஸ் போட்டீங்க அப்படின்னா பத்திரம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தீர்ப்பாகும். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நாளாகும், அதுக்கப்புறம் செலவும் வந்து ஆகும். சோ இப்போ இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பட்டா இருக்கிற இடத்துல பத்திரம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த வந்து வாங்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்டை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமே வந்து உடனே வந்து பட்டா மாறுதல் வந்து பண்ணிடணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூர்வீக இடமோ இருக்கு இல்ல வந்து வேற ஏதாவது இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிக்கடி விசிட் பண்ணி பார்க்கணும், யாராவது வந்து அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா, இல்ல வந்து ஏதாவது ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னா அதை உடனே அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும், இல்ல வந்து ஃபென்சிங் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒண்ணு பண்ணிடணும். இல்ல அப்படின்னா நம்மகிட்ட ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸோ இல்ல வந்து ஒரு குடிசையோ இல்ல வேற ஏதாவது நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு அங்க வந்து டம்ப் பண்ணி வச்சிடலாம். சோ அப்படி டம்ப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு லேண்டை வந்து யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால யாரும் ஆக்கிரமிப்புக்கு வர மாட்டாங்க. சோ இப்போ நமக்கு வந்து பட்டா அண்ட் பத்திரம் ரெண்டுல எடுத்துட்டீங்க அப்படின்னா பத்திரம் அப்படிங்கறதா வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு டாக்குமெண்ட். சோ பத்திரம் இருந்தது அப்படின்னா உங்க லேண்டை யாருமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. சோ வெறும் பட்டாவை மட்டுமே வச்சு நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. நிறைய பேர் போலி பத்திரம் வந்து தயாரிக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது மேல வந்து இந்தியன் பீனல் கோட் படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கூட எடுக்க முடியும். சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.